தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ், கழுத்து லூஸ் இது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ளவுஸ் வெட்டும் போதே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இந்த ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வெட்டி தச்சிருப்பீங்க. பட் அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா கவனமாக கேளுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது, அதாவது அந்த ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அந்த ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு இந்த கழுத்து லூஸ், ஷோல்டர் லூஸ் இதெல்லாம் வந்ததுன்னா அதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லி தெரியல. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை சின்ன ஒரு கரெக்ஷன், ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இந்த ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ், கழுத்து லூஸ் இந்த மாதிரி வருதுன்னா அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த கை, இந்த ஆம்கோல் சைடை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தச்சு காட்டக்கூடிய அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளவுஸு கிளியிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஷோல்டர் லூஸ், கழுத்து லூஸ் வராது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு 100% ஒரு கேரண்டியான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு மக்களே. இப்போது நான் சொன்ன அந்த சின்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸ் இது. ஸோ இதில் ப்ளவுஸு யூஸ் பண்ணும்போது, அதாவது ப்ளவுஸ் போட கழுத்து லூஸ், ஷோல்டர் லூஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னா, இதில் இந்த ஷோல்டர் பகுதியை மட்டும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், மற்றபடி தையலில் அதில் நீங்கள் வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. முதல்ல இந்த கழுத்து பகுதி ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இங்கே முன்பாகத்தில் முன் கழுத்து பகுதியில் மட்டும் ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் முனிப்பகுதியில் மட்டும் கரெக்ஷன் பண்ணணும். ஷோல்டரோட ஆரம்ப பகுதியில் மட்டும் கரெக்ஷன் பண்ணணும். முடிவு பகுதியில் அது வெட்டக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது வெட்டிட்டு திரும்பவும் ஏற்கனவே நீங்கள் தையல் எப்படி போட்டிருந்தீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது இந்த முன்கழுத்தோட அளவும் பின்கழுத்தோட அளவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது ஒரே நேர்கோட்டில் கழுத்து பகுதியில் மட்டும் கரெக்டாக ஒன்று போல் வர மாதிரி வச்சுக்கோங்க. இதில் பெரிய ஒரு வித்தியாசம் எதுவும் வராது, இருந்தாலும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கவனமாக தான் இந்த இடத்துல தையல் போட வேண்டியிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக நம்ம தையல் போடும் பட்சத்தில் திரும்பவும் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம பிடிச்சிட்டாலும் கழுத்து பகுதி லூஸ் இருந்ததை விட இப்போ ரொம்ப டைட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பையும் நீங்கள் வழக்கமாக என்ன அளவு தையல் போடுவீங்களோ அதே அளவு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். நீங்கள் லைஃப் ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த கழுத்து லூஸ், அதாவது ஷோல்டர் லூஸ் வராது. ஏற்கனவே பக்காவாக ரெடியாக இருந்த அளவு தான். ஸோ இருந்தாலும் ப்ளவுஸு போடும்போது பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம உடம்பு வியர்க்கும்போது அந்த வியர்வை பட்டு சில நேரங்களில் இந்த மாதிரி லேசாக கழுத்து லூஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அப்படி வரும் பட்சத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரெக்ஷன் நம்ம பண்ணி திரும்பவும் அதே போல் நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டோம்னா பாருங்கள். இதற்கு முதல்ல நம்ம எப்படி இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பண்ணியிருந்தோமோ அதே போல் ஃபினிஷிங் நம்ம பண்ணணும். ஷோல்டர் பகுதியில் தையல் போட்டுக்கணும். இந்த ஷோல்டர் பகுதியில் தையல் போடும்போது நல்லா முன்கழுத்தையும் பின்கழுத்தையும் நல்லா இழுத்து அதற்கப்புறமா மிடில் தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம்
அதாவது கொஞ்சம் அதிலே வந்து இழுக்காமல் தையல் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு துளி அளவு, ஒரு பாயிண்ட் அளவு உங்களுக்கு டைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரிக்ஸை முடிச்சுட்டு அதற்கப்புறமா திரும்ப கையும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கையோட அளவுகள்லேயோ ஆம்களோட அளவுகள்லேயோ எந்த ஒரு மாற்றமும் வராது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே எளிமையான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது. வழக்கமாக நீங்கள் போடுற மாதிரி 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த தையல், இந்த ஓவர்லாக் எல்லாம் போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படி நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ண மாதிரியே வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ளவுஸு ஆரம்ப காலத்தில் தைக்கும்போது எப்படி இதோட அமைப்பு வந்து இருந்ததோ இப்போயும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக தெரியும் இதில் வந்து முதல்ல இருந்ததை விட இந்த ஷோல்டர் லூஸ், கழுத்து லூஸ் இன்னும் பக்காவாக வந்து கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குங்கிறத ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வரும் பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி முன்பகுதியை மட்டும் லேசாக கரெக்ஷன் பண்ணி, அதாவது கழுத்து பகுதியில், ஷோல்டர் பகுதியில் கரெக்ஷன் பண்ணி திரும்பவும் ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த ஃபிக்ஸிங் அளவை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸோட அமைப்பு, அந்த ப்ளவுஸோட லைஃப் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஷோல்டர் லூஸ் வராது. இது ஒரு ரொம்பவே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்காமலும் இருக்கலாம். பட் ஆனால் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலும் வேறு எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விக்கான விடை நிச்சயமாக வரும். ஸோ இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிகள். வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்த நீங்களும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் உங்களுக்கு வந்து டெய்லரிங் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி இருக்குது. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. நிச்சயமாக உங்கள் கேள்விக்கான விடை வரும். ஸோ இந்த வீடியோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நன்றி.